பசுமையான காடுகளும் செழிப்பான நெல் வயல்களும் நிறைந்த கடற்கரை பகுதியான துளுநாட்டில், தென் கர்நாடகா மற்றும் கேரளத்தின் சில பகுதிகள் கொண்டாடப்படும் ஒரு தொன்மையான காவல் தெய்வம்தான் பஞ்சுர்லி. துளு மொழியில் காட்டுப்பன்றியின் குட்டி என்று பொருள்படும் இப்பெயர் இந்த பன்றி முகம் கொண்ட தெய்வத்தின் சக்தி மற்றும் கலாச்சார பிணைப்பை வெளிப்படுத்துகிறது. பஞ்சுர்லி வெறும் கடவுள் அல்ல, அவர் நிலத்தின் பாதுகாவலர், நீதியை நிலைநாட்டுபவர் மற்றும் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையேயான இடைவெளியை குறைக்கும் ஒரு சக்தி. இவரின் வழிபாடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான பூத கோலா என்ற அதிர்ச்சியூட்டும் சடங்கு நடனத்தின் மூலம் நிகழ்த்தப்படுகிறது. பஞ்சுர்லி யார், அவர் எவ்வாறு துளு மக்களின் வாழ்வில் இரண்டர கலந்துள்ளார் என்பதை இந்த காணொளியில் அறிவோம். பஞ்சுர்லியின் புராண கதை பூமியில் அல்ல, கைலாயத்தில் தொடங்குகிறது. பார்வதி தேவி ஒருமுறை தாய் இழந்த ஒரு சிறிய காட்டுப்பன்றி குட்டியை பார்த்து கருணை கொண்டு அதை தனது செல்ல பிராணியாக வளர்த்தார். அந்த குட்டி வளர வளர அதன் கோர பற்களின் அரிப்பால் கைலாயத்தின் அழகிய நந்தவனங்களை சேதப்படுத்த தொடங்கியது. அதனை கண்டு கோபமடைந்த பரமசிவன் அந்த பன்றியை கொன்றுவிட முடிவெடுத்தார். இருப்பினும் பார்வதியின் துயரத்தை போக்க விரும்பிய சிவன் அந்த குட்டி பன்றியை ஒரு சக்தி வாய்ந்த ஆவியாக உயிர்ப்பித்தார். பின்னர் மக்கள் துன்பங்களை போக்கி தீமைகளில் இருந்து அவர்களை காக்கும் தெய்வமாக நீ பூமிக்கு செல் என்று ஆசி வழங்கி அனுப்பினார். இவ்வாறு தேவலோகத்திலிருந்து துளுமண்ணுக்கு வந்த பஞ்சுர்லி மக்களை காக்கும் க்ஷேத்திர பாலகனாக நிலத்தை காக்கும் தெய்வம். காட்டும் சடங்கு இந்த பத்தி பஞ்சுர்லியை, மக்கள் வழிபடும் முறை மற்றும் பூத கோலா சடங்கின் முக்கியத்துவத்தை விவரிக்கிறது. பஞ்சுர்லி பூமிக்கு வரும் முக்கியமான நிகழ்வு பூத கோலா எனப்படும் வருடாந்திர சடங்கின் மூலமே நடக்கிறது. இது வெறும் நடனம் அல்ல, தெய்வீக நாடகம். இச்சடங்கின் போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த கலைஞரே பஞ்சுர்லியின் முகமூடியை முகா அணிந்து பாரம்பரிய தாள இசையின் அதிர்வில் ஆடுவார். உச்சகட்டமாக தெய்வத்தின் ஆவி அக்கலைஞரின் உடலுக்குள் இறங்குவதாக நம்பப்படுகிறது. ஆவேசமுற்ற அக்கலைஞர் மக்கள் முன் தெய்வமாக நின்று பேசுவார். இதுவே தெய்வத்தின் வாக்காக கருதப்படுகிறது. அவர் சண்டைகள், நிலப்பிரச்சனைகள் மற்றும் குடும்ப தகராறுகளுக்கு தீர்ப்பு வழங்கி நீதியை நிலைநாட்டுவார். பஞ்சுர்லியானவர் தனது துணை காவல் தெய்வமான குளிகை தெய்வத்துடன் சேர்ந்து பெரும்பாலும் வழிபடப்படுகிறார். இரக்கமும் கோபமும் சமநிலையில் இருந்தால் மட்டுமே சமுதாயத்தை காக்க முடியும் என்ற தத்துவத்தை இவர்களின் இணைந்த வழிபாடு வெளிப்படுத்துகிறது.